கூட்ட சாக்குல அவர் போய் நித்யா மேனன் கை கொடுத்துட்டாரு. உண்மையில பயந்த ஒரு கேரக்டர்னா நித்யா மேம்காக பயந்தேன். நம்ம வந்து ஓகே அவங்க சும்மா டார்லிங் ஃபஸ்ட்டு அப்படி நினச்சேன். அப்புறமா தான் தெரிஞ்சது அழகா இது பாவமே அப்படின்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட் நாள் வந்து போகும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு போல் இருக்குது, எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாது, ஹீரோயின் வேறு அப்படின்னு நினச்சேன். அப்புறமா தான் கடைசி தெரிஞ்சது அந்த இடத்துல நாங்கள் ஒரு பெரிய கோவிலில் தான் வந்து எடுத்தோம். அந்த கோவில் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெம்பிள். ஸோ அந்த பிகினிங்லேருந்து செருப்பு யாருமே போடவே கூடாது. நான் நினச்சேன் இவங்க வந்து அப்படிலாம் இல்லை, மறந்துட்டாங்க. அடுத்து வந்து எல்லாருமே சேரில் உட்காந்துருப்போம். ஆனால் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் அந்த ஊரில் உண்மையிலேயே வந்து ஒரு பொங்க சாப்பிட்ற ஒரு பொண்ணு மாதிரி ஒரு பாயை விரிச்சிட்டு பேசாமல் உட்காந்துருப்பாங்க. ஃபோன் கூட நோண்ட மாட்டாங்க. தூரத்துலேருந்து பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும், ஐயோ ஹீரோயின் தான்டா இங்கே உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து வேறு லெவல் தரமட்டமாக வந்து போய் இறங்கி நான் இவ்வளோ அளவுக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டி. ரெண்டு பேருமே ஆக்ட் பண்ணுறது தெரியவே தெரியாது. நாசுக்கா வந்து அப்படியே சைலண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் ஸ்பாட்டில் வந்து அப்படி சீன் கொடுத்தோன்னே பட்டுன்னு வந்து பண்ணுறது வந்து வேறு லெவல். ஏன்னா வந்து சார் கூட வந்து ஒரு சீன் பண்ணுறோம் அப்படின்னா அவர் எடுத்தோடனே வந்துட்டு சீனில் வந்து போக மாட்டார். அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ இல்லையோ, பக்கத்தில் யாராவது ஒரு கேரக்டர் சும்மா இருந்தால் கூட அவள் சும்மா இருக்கா, அவளுக்கு இந்த சின்ன டைலாக் கொடுத்துடலாம், அவள் இந்த ரியாக்ஷன் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 மினிட்ஸ் வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து ரிஹர்சல் பண்ணுவோம். நான் வந்து யோசிப்பேன், நான் வந்து விக்ரம் பண்ணும் போதே யோசித்தேன், என்னது இது இவர் வந்து இவ்வளோ படங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு, எதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு ஆக்டிங் கோச் வேறு வச்சுட்டு இதுக்காக மெனக்கடுறாரு அப்படின்ட்டு. ஸோ ஒரு படத்துலையும் ஒன்று கற்றுப்போம்ல, அது மாதிரி இப்போ வந்து அவர் வந்து எல்லாருமே ஒன்று தான், எல்லாருமே ஒன்றா உட்காரலாம், எல்லாருமே ரிஹர்சல் பண்ணலாம், எல்லாருமே ஸ்கோர் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து ஒன்று இருக்கும்ல. அது அவர் வந்து பொங்கலுக்கு மட்டும் பூஸ்ட் கொடுக்கல, உங்களுக்கும் பூஸ்ட் கொடுத்துருக்காரு எல்லாருக்கும் அந்த கேரக்டருக்கு. அந்த கேரக்டருக்கு நான் அப்படி வரேன். சரி, எங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சுவலாக அந்த காம்பினேஷன் சொல்லுங்களேன், இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோணும்ல, அது மாதிரி அண்ணன் சாப்பிட்ற சில காம்பினேஷன்ஸ் இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பொங்கல் இல்லை, அவர் வந்து அந்த டீயில் வந்து முறுக்க நொறுக்கி போட்டு குடிக்கிறது. எது திருப்பி சொல்லுங்க ப்ளீஸ். டீல முறுக்கு. ஓகே. தலைவன் தலைவி ஆடியோ லான்ச். டைட்டில் ஸ்பான்சர் லெட்ஸ் கோ ஹாலிடேஸ் டிராவல் பியாண்ட் பவுண்டரிஸ். பவர்ட் பை லக்ஷ்மி செராமிக்ஸ். எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக். பிருத்வி விமென்ஸ் இன்னர்வேர்ஸ், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். ஹெல்த் பார்ட்னர் அப்போலோ ஹாஸ்பிட்டல். ரெஃப்ரெஷ்மென்ட் பார்ட்னர் ஆனந்தா ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். டிஜிட்டல் பார்ட்னர் பிஹைண்ட் வுட்ஸ். ஈவென்ட்ஸ் அண்ட் பப்ளிசிட்டி பார்ட்னர் ஏசிடிசி ஈவென்ட்ஸ். ஸ்நாக்ஸ் பார்ட்னர் ஸ்ரீ ஆனந்தா ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் opens its first store from Coimbatore to Chennai in Mugapere.